பிரைஸ் லார்ட் ஷாலோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் சிறு பிள்ளைகள் உங்களுக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துகள் பல. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கூட நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் 7வது வசனம், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகுன்னு சொல்றார். நீ என்ன பண்ணணும்? ஞானி, நானே எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் சின்ன பிள்ளை தானே, உங்கள் அப்பா அம்மா சொன்னால் எதாச்சும் கேட்பீங்களா? கொஞ்சம் படிச்சோன்னே எங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும், இப்போ எங்கள் அம்மாவுக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. அவங்க என்ன படிச்சிருக்காங்களா? என்ன படிச்சிருக்காங்க? நான் தான் படிச்சிருக்கேன். எல்கேஜி போகிறப்ப அப்படியே சொல்லுவாங்க. ஏபிசிடி எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, ஆனால் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிம்பீங்க. அப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் ஞானின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நினச்சின்னு என்ன பண்ண முடியும்? தேவன் உங்கள் கூட இருக்க மாட்டார். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் அது சொல்கிறாங்க, கட்டுறது கைமண் அளவு, கல்லாது உலகளவு அப்படிங்கிறது. கட்டுறது என்ன? கொஞ்சம் தான் கட்டிருப்பீங்க, ஆனால் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறீங்க. உலகத்தில் கற்க வேண்டிய நிறைய இருக்குது, உலக அளவு இருக்காங்களா. பெரிய பெரிய ஞானிகளும் சொல்லியிருக்காங்க, நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், நான் கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ நிறைய ஞானம் தெரிஞ்சுக்கொள்ள வேணும். அப்போ நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்? கொஞ்சம் எல்கேஜி படித்து 4 எழுத்து படிச்சோன்னே உங்கள் அப்பா அம்மா மதிக்காமல் நீ ஞானின்னு சொல்லக்கூடாது. சொன்னால் என்ன பண்ணுவீங்க? விழுந்து போவீங்க. அதான் இப்போ சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் விழுந்து போகாமல் இருக்கணும்னா ஞானி நம்ம தற்பெருமையாக கூடாது. நான் ஞானி, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு சொல்லக்கூடாது. அப்படி தான் என்ன பண்ண அப்படியும் ஒரு 3 ஞானிகள் வந்தாங்களாம். ஞானி என்ன பண்ணாங்களா? 3 ஞானிகள், பெரிய தத்துவ ஞானிகள். அவங்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய ஞானிகள். ஒரு ஆற்றை கடந்து போகணும். ஆற்றில் தண்ணி நிறைய வந்துட்டு இருக்கு, என்ன பண்ண முடியும்? எப்படி போகிறது தெரியலையே. பார்த்தா ஒரு பரிசல் இருந்தாங்க. சரி, பரிசல் கட்ட சொன்னாப்ல, எனக்கு வாடகை வாங்க, இன்னைக்கு கொண்டு ஆற்றை கடந்து விடுங்க அப்படின்னாப்ல. சரி, என்ன பண்ணிட்டார் பரிசல்காரர்? சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு பரிசில் உட்கார வச்சுட்டாங்க. எல்லாம் போயிட்டுருக்காங்களாம். அப்படியே போயிட்டுருக்கிறப்ப ஒரு ஞானி சொன்னாராம். என்ன சொன்னார்? பரிசில் ஓடுறவர் பார்த்துன்னு சொன்னாராம், உனக்கு வானசாஸ்திரம் தெரியுமா? என்னது வானசாஸ்திரம்? சூரியன் எங்கே இருக்கா தெரியுமா? நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சந்திரனில் எவ்வளோ தூரத்தில் இருக்கான்னு தெரியுமா? ஒவ்வொரு கோள்கள் பற்றி தெரியுமா உனக்கு? எல்லாம் என்னென்னு சொல்லுது தெரியுமா உனக்கு அப்படின்னாப்ல. இந்த பரிசல்காரனை என்ன பண்ணிட்டாளா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அப்படியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எல்லாருக்கும் எது பார்த்து தெரியாது அப்படின்னா. அப்போ என்ன பண்ணிட்டாராங்க அந்த ஞானி வானசாஸ்திரக்காரர்? என்ன பண்ணிட்டாரா? வாழ்நாளில் கால்வாசி போச்சு, வாழ்க்கையை கால்வாசி பார்த்து நீ இழந்துட்ட, இப்படி முன்னேற போகிறேன்னு தெரியலையே அப்படின்னாப்ல. அப்புறம் இதை பார்த்துட்டு ஒருத்தர் சொன்னாராம், இன்னொரு ஞானி சொன்னாராம். அவர் கணிதத்தில் பெரிய ஞானி, கணக்கு போடுறது பெரிய வல்லவர். அவர் சொன்னாராம், கணக்கு தெரியுமா அப்படின்னார். கணக்கு தெரியுமா? கணக்கில் என்னென்ன கணக்கு இருக்குது தெரியுமா? அது இருக்குதுன்னு சொன்னாராம். அதை என்னமோ சொல்லி அந்த கதை, இந்த கணக்கு அப்படின்னு சொன்னாராம். இவர் ஞானி சொல்லிட்டாராம். இந்த பரிசல்காரர்கிட்ட கேட்டாராம், எனக்கு தெரியுமான்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு எதை நீங்கள் 2 ரூபா கொடுப்பீங்களா, 5 ரூபா கொடுப்பீங்களா, இதை மட்டும் கணக்கு தெரியும், இதை மட்டும் சாமான் வாங்குவேன், சாப்பாடு செய்வேன், இதோட சரிங்க, எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஐயோ பாவமே, இனி என்ன பண்ண போறையோ தெரியலையே, கணக்கு தெரியலாம என்ன பண்ண முடியும்? நீ பாதி வாழ்க்கை இழந்துட்டே, என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்படியா, என்னடா அது? சரி பரவாயில்ல. அடுத்து ஒரு ஞானி வந்தாராம். அடுத்து இன்னொரு ஞானி யார்? யோசியம் பார்க்குறது. அவர் வருங்காலத்தை பற்றி தெரிஞ்சவர், தீர்க்கதரிசி மாதிரி. அவர் சொன்னாராம், இது தெரியுமா உனக்கு? நாளைக்கு நடக்கிறத பற்றி தெரியுமா உனக்கு? அதாச்சும் தெரிஞ்சிருக்கியா? இந்த 2 தெரியல உனக்கு, வானசாஸ்திரம் தெரியல, கணக்கும் தெரியல, எப்படி வாழ போறியோ தெரியல, இதையாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோ. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியுமா? தெரிஞ்சு வச்சுக்கணும், நாளைக்கு நடப்ப தெரிஞ்சுக்கணும். இந்த ஞானம் இருக்குது அவனுக்கு அப்படின்னா ஜோசியை பற்றி சொன்னாராம். அவர், ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, நாளை பற்றி கொள்ள, எனக்கு இன்றைக்கி சாப்பிட்டேன்னா, இன்றைக்கி சம்பளம் வந்ததா, இன்றைக்கி காசு கொடுத்தீங்களா, போடுவேன், சமையல் வாங்குவேன், சாப்பாடு வாங்குவேன், வீட்டில் ஒரு பொண்டாட்டி கொடுப்பேன், சமையல் செஞ்சு போடுவாங்க, சாப்பிடுவேன், நிம்மதியாக தூங்குவோம். அடுத்த நாள் பார்த்து அடுத்த நாள் பார்த்து பாருங்க, நமக்கு நாளை பற்றி நமக்கு என்ன கவலை?
ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நாளை தினத்துக்கு நீ கவலைப்படாத. அதன் காலத்துல எல்லாம் நான் செய்வேன்னு சொல்றாரு. நான் ஏன் கவலைப்படணும்? எனக்கு தேவையில்ல. அப்படின்னாப்ல. ஐயய்யோ! வாழ்க்கையில 3/4 பாகத்த இழந்துட்டியேப்பா! நாளை பத்தி தெரியாம எப்படி வாழ முடியும் நீ? ஐயோ! இப்படி வாழ முடியாதே! அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 3/4 பாகம் போச்சே! வாழ்க்கையே போச்சே! இப்ப என்ன பண்ண போற? அப்படின்னு கேட்டாப்லாம். அப்படியே போறப்போ, ஆத்துல பாதி தூரம் போயிட்டாங்களாம். பாதி தூரம் போனோனே பரிசல்காரர் கேட்டாராம், "உங்களுக்கு நீச்சல் தெரியுமா?" அப்படின்னு கேட்டாராம். என்னது? நீச்சல் தெரியுமா? 3 பேத்துக்கும் கேட்டாராம். 3 பேரும். "எங்களுக்கு தேவையில்ல." "எங்களுக்கு நீச்சல் தேவையா? நாங்க இங்க இதுல வளர்க்கிறோம். நானும் சமூக பள்ளியில இருக்கிறேன். எங்களுக்கு ஆத்த பத்தி கவலை கிடையாது. ஆறு வர தண்ணி வராது எங்க ஊர்லலாம். அப்பதான் நீச்சல் வேண்டியல. தேவையில்ல. பைப்பு திறந்தா தண்ணி வருது. டேங்க் கட்டியிருக்காங்க. அங்க போர்ல தண்ணி வருது. நான் பிடிச்சுப்போம். வீட்ல வந்து தண்ணி வரும். எதுக்கு நீச்சல் வேணும் எனக்கு? தேவையில்லையே!" அப்படி 3 பேரும் சொன்னாங்களாம். சந்தோஷம். என்னது? மிகுந்த சந்தோஷம். நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? பரிசலு இப்ப ஓட்டையாயிட்டுது. நீச்சல் தெரியலனா முழுகி போயிருவீங்க. உங்க வாழ்க்கை முழுவதுமே போச்சு. நீச்சல் தெரியாம வாழ்க்கை முழுவதுமே போச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாராம், அவரு என்ன பண்ணிட்டார், ஆத்துல இறங்கி குளிச்சு போட்டார். குளிச்சு நீச்சல் அடிச்சு போயிட்டாரு அவரு. இவங்க என்ன பண்ணாங்க 3 யானைகளும் தெரியாம தத்தளிச்சு, இருந்த பரிசல்காரனையும் தொரத்தி விட்டாப்புல. இவங்க டென்ஷன் பண்ணி விட்டாங்க. அவரு இறங்கி ஓடிட்டார். இல்லைனாலும் ஏதாச்சும் கரையில கொஞ்சம் சேர்த்து விட்டுருப்பாரு. எப்படியாச்சும் சீக்கிரம் வலிச்சு இழுத்து கொண்டு போயிருப்பார். அவர் டென்ஷன் பண்ணி என்ன பண்ணாரு, விட்டுப்புட்டு போயிட்டார். அப்ப அது 3 யானையும் என்ன பண்ணாரு, நான் ஞானின்னு சொல்லி எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் சொன்னாரு. ஆனா என்ன பண்ணேன், எல்லாம் கத்துக்க முடிஞ்சுதா? நீச்சல் தெரியலையே, என்ன பண்ண முடியும்? கடைசியில அவங்க வாழ்க்கை முழுவதும் போச்சாமா. 3 பேரும் ஆத்து அடிச்சுட்டு போயிட்டாங்களாம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் ஞானின்னு பெருமை பாராட்டாதீங்க. அவரு அந்த பரிசல்காரர்ட்ட என்ன பண்ணியிருக்கணும்? சமாதானத்தோட "கொண்டுட்டு போப்பா, தாட்டி போப்பா, பேசாம வாய் பேசாம போயிருந்தா இந்த நீச்சல் போயிருக்குமா? சீக்கிரம் போயிருக்குமா? பரிசு ஓட்டிட்டு போயிருப்பாரா? நீங்க பேச்சு குடுத்து என்ன பண்ணிட்டுச்சு?" அப்படியே ஸ்லோவாயிட்டது. இப்போ அவரு என்ன பண்ணாரு, நீங்க பேச்சு குடுத்தோன்னே பரிசு ஓட்டையா இருக்குன்னு தெரியல அவருக்கு. தண்ணி உள்ளுக்குள்ள புகுந்த பின்னால தெரியுது. இப்ப இல்லைன்னா முதல்ல என்ன பண்ணியிருப்பாரு? சீக்கிரம் வலிச்சு கொண்டு போயிருப்பாரு. ஓட்டிட்டு போயிருப்பாரு. வேகமா ஓட்டி கொண்டு போய் எப்படி காப்பாத்திருப்பாரு. எப்படி காப்பாத்தணும்னு நெனப்பு இருக்கு அவருக்கு. இப்ப என்னாச்சு நீங்க? இல்ல நீங்க ஞானின்னு பெருமை பாராட்டுங்காட்டி எல்லாம் உங்க வாழ்க்கையே போச்சு. இதனால என்ன பண்ணணும்? நீங்க ஞானின்னு சொல்லாதீங்க. கற்றது கைமண் அளவு. கல்லாதது உலகளவு இருக்குது. அத பார்த்துக்கோங்க. அப்போ நான் பெருமை பாராட்டும் இருங்க. சிறு பிள்ளைகளா இருக்கிறப்பல உங்க அப்பா, அம்மா கேட்டு, உங்க அப்பா சொல்ற ஆலோசனைப்படி நடந்து, அவங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறப்போ உங்களுக்கு ஞானம் அதிகமா வரும். அப்போ என்ன வரும்? எல்லாமே செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்க ஆண்டவர் கூட இருக்க போறாரு. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க அத பெற்றுக்கொள்ளணும். ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஞானமா நடக்கணும். அப்ப ஞானமா நடந்தீங்கன்னா, தேவன் உங்களை உயர்த்தக்கூடியவரா இருக்கிறாரு. பெருமை பாராட்டாதீங்க. ஞானியின் பெருமை பாராட்டாம, கர்த்தருக்கு கீழ்ப்படி நடங்க. அப்போ உங்கள் தேவன் ஆசீர்வதிப்பார். சகல நன்மையால் உங்களை நிரப்புவார். சிறு பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் தன்னை ஞானி என்று நினைத்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாம, பெற்றோர்களை கேவலப்படுத்திக் கொண்டு இருக்காதீங்க. அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லாதீங்க. ஆனா அவங்க அனுபவம் அதிகம். அவங்க சொல்லக்கூடிய ஞானமெல்லாம் அதிகம். அத கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கணும். அப்ப தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தேவன் தாமே சகல நன்மையாக உங்களை நிரப்புவாராக. ஆமென்.